வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன் சென்னை அடையாறிலிருந்து மாதாந்திர ராசி பலன் பார்த்துட்டு வரோம். அதில் இந்த சோபகிருது வருடத்தில் வரக்கூடிய மார்கழி மாதம், அதில் துலா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். இது 17/12/2023 முதல் 14/1/2024 இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். மாசப்பலன் அப்படின்னா சூரியன் மாறுவது தான் மாசப்பலன். சந்திரன் மாறுவதை தினப்பலனாக சொல்லுவோம். அப்போது தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை, மார்கழியை. விருச்சகத்திலிருந்து சூரியன் தனுர் ராசிக்குள் பிரவேசிக்கிறார். இது இல்லாமல் மற்ற கிரகங்கள்லாம் என்ன மாற்றம் அப்படின்னு பார்த்தோம்னா, மேஜர் பிளானட் சனி பகவானோட மாற்றம் இருக்குது. மகர ராசியிலேருந்து கும்ப ராசிக்குள் மார்கழி மாதம் 4ஆம் தேதி சாயங்காலம் பிரவேசிக்கிறார். 20/12/2023 அது ஒரு மாற்றம், அது ஒரு பெரிய மாற்றம். மாதக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், செவ்வாய், புதன், இதோடைய மாற்றங்கள்லாம் பார்த்தோம்னா மார்கழி 9 25/12/2023 விருச்சகத்துக்கு சுக்கிரன் மாறுகிறார். மார்கழி 11 27/12/2023 தனுசுக்கு செவ்வாய் மாறுகிறார். மார்கழி 23 8/1/2024 தனுசுக்கு புதன் மாறுகிறார். இந்த மாற்றங்கள்லாம் வைத்து நம்ம துலா ராசிக்காரர்களுக்கு எவ்வாறு பலன் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஒரு நல்ல மாதம். நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே பூர்த்தியாகும் சந்தோஷமான மாதம். இந்த சனி பகவானோட மாற்றமே உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். பொதுவாக இந்த ரிஷபம், அதே மாதிரி துலாம், இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் எப்பயுமே நன்மை தான் செய்வார், தீமை செய்ய மாட்டார். அவரால் பெரிய அளவில் கஷ்டம் வராது. கஷ்டம் வராமல் இருப்பதே நன்மை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் இது காலம் வரைக்கும் இருந்தார். அஷ்டம சனி அப்படிம்பாங்க. 8ஆம் இடத்தில் இருந்தால் அதில் பாதி 4 அர்த்தாஷ்டம சனி அப்படிம்பாங்க. நமக்கு கெடுதல் பண்ணாத போனால் கூட கேது பகவான் ராசிக்குள்ளே இருந்தார். அவர் இப்போ விலகிட்டார். ராகு கேது பயிற்சி போன மாதம் வந்துச்சு. அதனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டத்தில் இருந்து துலா ராசிக்காரர்கள் எல்லாமே விடுபட்டுட்டு வராங்க. அதில் இந்த சனி பயிற்சி முக்கியமாக சொல்லணும்னா அதை பற்றி நம்ம தனியாக வீடியோ போட போகிறோம். பிரத்யேகமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் சனி பயிற்சி எப்படி இருக்குங்கிறத. ஆனாலும் துலா ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து இப்போது 5ஆம் இடம் போகிறார். உங்கள் ராசிக்குள்ளே தான் சனி பகவான் உச்சம் பெறுவார். சனிக்கு நீதிமான்னு பேர். அதனால தான் நீதி தவறாது இருப்பாங்க துலா ராசிக்காரர்கள். அதனால தான் தராசு படமாக கொடுத்துருக்காங்க. கோர்ட்டில் கூட நீதி தேவன் சொல்லி ஒரு கையில் ஒரு தராசு கொடுத்துருப்பாங்க. அதனால் சனி பகவான் நீதி, நேர்மை, நியாயம் அதுபடி நடக்கிறவங்களுக்கு தொல்லை கொடுக்க மாட்டார். அவரால் சங்கடம் இல்லை. அந்த வகையில் இப்போ இனிமேல் உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பித்தாச்சு. ஏற்கனவே ஆரம்பித்தாச்சு, இப்போ இன்னும் பிரமாதமாக இருக்குது. இந்த மாதம் மாதக்கோள்களும் நல்ல விதமாக தான் இருக்குது. உங்கள் ராசிக்கு 11 வீட்டுக்குரிய கிரகம் சூரியன், பாதகாதிபதின்னு சொல்லுவாங்க. அவர் 3ஆம் இடம் செல்வது நன்மை. குரு பார்வை பெறுவது நன்மை. 3ஆம் இடத்திற்கு சூரியன் சென்று இருக்கும்போதே கூட செவ்வாய் பகவானும் போய் அங்கே சேருவார். அதனால் அந்த நேரமும், அதாவது டிசம்பர் 27 செவ்வாய் பகவானோட மாற்றமும் உண்டு. வரிசையாக புதன் மாற்றம், செவ்வாய் மாற்றம், சுக்கிரனுடைய மாற்றம், இது எல்லாமே சின்ன சின்ன கிரகங்களுடைய மாற்றமாக இருந்தாலும் துலா ராசிக்காரர்களுக்கு எல்லாமே வெற்றியை தரக்கூடிய ஒரு மாற்றம் தான். ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். முதல்ல ஆரோக்கியம் உடம்பில் இருந்தாலே நம்மளால் எதையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை பிறக்கும். கொஞ்சம் ஆரோக்கியம் சிக்கல் இருந்தால் கூட நம்மளால் அது ஒரு பயத்தை ஏற்படுத்திடும். ஹெல்த்து தான் வெல்த்து. அதனால் நம்ம ஹெல்த்தை நல்லா வச்சுருந்தோம்னாலே வெல்த்து சேர்ந்துடும். இப்போ ஹெல்த்து நல்லா இருக்குது அப்படிங்கிறது தான் இதில் முக்கியம். நம்ம தினப்பலனில் கூட சொல்லுவோம், ஹெல்த்து தான் முக்கியன்றதை அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தையை நான். நம்ம எந்த அளவுக்கு நம்ம உடம்பை ஃபிட்டாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும். ஆயுள்காரகவன் சனி பகவான். அவர் நல்ல விதத்தில் இருப்பதால் ஆயுளுக்கு பலம் ஏற்படுகிறது. ஆயுள் பலம், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தெய்வ வழிபாடு, தெய்வ சிந்தனை,
தெய்வீக நம்பிக்கை இதெல்லாம் அதிகரிக்கும். இப்போ இந்த நேரத்தில் கேது பகவான் 12ஆம் இடத்தில் இருப்பதால் அந்த மாதிரியான நாட்டங்கள், புண்ணிய சேத்திராடனங்கள் போகிறது, கோயில் குளங்கள் போவது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாட்டம் அதிகரிக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகளுக்கெல்லாம் இது நல்ல நேரம். படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு நல்ல நேரம். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய நேரம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமண முயற்சிகள் வெற்றியடையும். குடும்பத்தில் சுப விஷயங்கள், மங்களகரமான விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். குடும்பத்தில் மங்கள விஷயங்களுக்கான பேச்சுவார்த்தை நடத்தப்படும். சுபிட்சம், மங்களம், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும். அந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் அவங்க காதுக்கு எட்டும். தூர தேசத்து பயணம் ஏற்படும். சில பேருக்கு வெளிநாடு செல்கிறதுக்கு கூட யோகம் இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, வெளிநாட்டிற்கு போகணும்னு நினச்சிங்கன்னா, கடல் கடந்து போவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. வெளிநாடு சுற்றுப்பயணமாகவும் சென்று வரலாம், உத்தியோக நிமித்தமாகவும் போயிட்டு வரலாம். அந்த மாதிரியான ஒரு ஷார்ட் டர்மாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது சார், ஆஃபீஸில் நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு ஆஃபர் வந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணிக்கோங்க, போயிட்டு வரலாம். அதனால் உங்களுடைய நிதிநிலையும் உயரும். பொருளாதாரத்தில் ஒரு கணிசமான வளர்ச்சியை பார்ப்பீங்க. கடன் தொல்லை, அதிலிருந்து விடுதலை கிடைக்கும். கடன் உபாதைகள்லேருந்து விடுதலை கிடைக்கும். வரவேண்டிய பணம் வரும். நமக்கு வரவேண்டிய பணம் வந்தாலே சேமிப்பு உயரும் தான் அர்த்தம். அப்போ சேமிப்புகள் உயரும், வரவேண்டிய பணம் வரும். கடன் இனிமேல் இல்லை. ஜுவல்ஸ் எல்லாம் மார்வாடி கடையில் இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டிங்கன்னா அதெல்லாம் இப்போ திருப்பிடலாம். புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். சிறப்பான மாதம் இது. ஆண்டாள் வழிபாடு தான் இதுக்கு பரிகாரம். இந்த மாதம் 30 நாளும் ஆண்டாளுடைய திருப்பாவையும் நடராஜர் வழிபாடும் சிறப்பானது. நடராஜர் ஏன்னா ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாதம் தான் வரும். ஆஞ்சநேயருடைய சில விசேஷ விஷயங்கள்லாம் வரும். மார்கழி மாதம்னா ஆஞ்சநேயர், இந்த மாதிரியான மார்கழி மூல நட்சத்திரம், அதனாலெல்லாம் ஆஞ்சநேயரை வணங்குவது, இது போன்ற தெய்வீக விஷயங்களில் அதிக நாட்டத்தை கொடுத்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் தான் நடக்க போது, மேலும் நன்மையாக இருக்கும். மொத்தத்தில் இந்த மாதம் நல்ல மாதம்.